அது என்ன முஸ்லீம்கள் மட்டும் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்கிறீங்க, அல்லாஹுவை தவிர வேறு யாருமே இறைவன் இல்லை கடவுள் இல்லைன்னு சொல்கிறீங்க, அது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியல. எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளுங்க. நாங்களாம் இல்லையா, நாங்கள் எல்லாத்தையும் தான் ஏற்றுக்கொள்கிறோம். நாங்கள் அல்லாவையும் ஏற்றுக்கொள்கிறோம், அல்லாஹ் அல்லாதவர்களையும் ஏற்றுக்கொள்கிறோம், கடவுள் எல்லாத்தையும் நாங்கள் கடவுளாக ஏற்றுக்கொள்கிறோம். அது என்ன நீங்கள் மட்டும் லா இலாஹ இல்லல்லாஹ், தேர் இஸ் நோ காட் வர்தி ஆஃப் வர்ஷிப் எக்ஸப்ட் அல்லாஹ், அது என்ன எக்ஸப்ட் அல்லாஹ், எல்லாத்தையும் வர்தின்னு கொண்டு போயிட்டா உங்களுக்கு பிரச்சனையே இல்லைல்ல, எதை வேணாலும் நீங்கள் வணங்கிட்டு போகலாம்ல. நாங்கள் எதை மட்டும் தான் ஏற்றுக்கிறோம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மட்டும்தான் வணங்க தகுதியானவன் அப்படிங்கிறத ஏற்றுக்கொள்கிறோம். மற்றது எதையும் ஏற்றுக்கொள்ளலைன்னு அர்த்தம். அப்படின்னா எங்களுடைய உள்ளத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் மட்டும்தான் இருக்குது, மற்றது எதுவும் இல்லைன்னு அர்த்தம். அப்போ சுப்ஹானல்லாஹ், அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லும்போது தான் யஸ்தக்பிரூன், அவர்களுக்கு கிபர் வரும். லா இலாஹ என்ன லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படின்ட்டு போயிடுவாங்க. என்ன நீ ஒரு இறைவனை மட்டும்தான் கும்பிட்றங்கிற அப்படின்னு போவாங்க. சாதாரணமாக நீங்கள் என்ன வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சா கூட லா இலாஹ இல்லல்லாஹ் வச்சா ஏதோ பெரும் பயங்கர ஆபத்தான ஒரு கருத்தை அவர் சொல்லிட்டார், லா இலாஹ இல்லல்லாஹ். சாதாரணமான மனநிலையிலேருந்து யோசிச்சு பார்த்தா வானங்களையும் பூமியையும் சந்திரனையும் சூரியனையும் நட்சத்திரங்களையும் ஜின்களையும் எல்லாவற்றையும் படைத்து பரிபாலித்து பாதுகாக்கக்கூடிய ஒற்றை இறைவனான அல்லாஹ் மட்டும்தான் வணங்க தகுதியானவன் அப்படிங்கிற விளக்கம் தெரியாமையா சொல்றாங்க? இல்லை, எல்லாத்துக்கும் தெரியும். முஸ்லீம் என்பவர் ஒரே இறைவனை தான் வணங்குவாங்க.